வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் முக்கிய ஆண்டுகள் பற்றி பார்க்க போகிறோம். பிளாசி போர் 1757 ஜூன் 23. பக்சார் போர் 1764 அக்டோபர் 22. ஒழுங்குமுறை சட்டம் 1773. பிட் இந்திய சட்டம் 1784. பட்டய சட்டம் 1793, 1813, 1833, 1853. இந்திய அரசாங்க சட்டம் 1858 நவம்பர் 1. இந்திய கவுன்சில் சட்டம் 1861, 1892. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் 1919. நடைமுறை 1921. இந்திய அரசு சட்டம் 1935. இந்திய சுதந்திர சட்டம் 1947. கல்கத்தா உச்சநீதிமன்றம் 1774. சார்லஸ் வுட் அறிக்கை 1854. சென்னை மும்பை கல்கத்தா பல்கலைக்கழகம் 1857. உயர்நீதிமன்றம் சென்னை மும்பை வங்காளம் 1862. இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் 1861. ஆகஸ்ட் அறிக்கை 1917. ஆகஸ்ட் 20. ஆகஸ்ட் நன்கொடை 1940. ஆகஸ்ட் 8. பொதுப்பணியாளர் தேர்வாணையம் 1926 அக்டோபர் 1. சைமன் குழு அமைப்பு 1927 நவம்பர் 26. சைமன் குழு சென்னை வருகை 1929. சைமன் குழு அறிக்கை சமர்ப்பிப்பு 1930. மோதிலால் நேரு அறிக்கை 1928. ஆகஸ்ட் 10. லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1935. முதல் பொது தேர்தல் 1937. பிரிட்டிஷ் பிரதமர் கிளைமன் அட்லி அறிக்கை 1947 ஜூன் 3. விடுதலை சட்டம் 1947 ஜூலை 18. கிரிப்ஸ் தூதுக்குழு 1947 ஜூலை 18. கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 மார்ச் 22. சென்னை வாசிகள் சங்கம் 1852 பிப்ரவரி 26. கிழக்கிந்திய அமைப்பு 1866. இல்பர்ட் மசோதா 1883. பூனா சர்வர்சனிக் சபை 1870. பம்பை மகாஜன சங்கம் 1885. இண்டிகோ கழகம் 1859 to 1860. இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1843. டிபி மெக்காலே வெளியிட்ட கல்வி குறித்த குறிப்புகள் 1835. இந்திய தண்டனை சட்டம் 1860. பத்திரிகை தடை சட்டம் 1878. சென்னை மகாஜன சபை 1884. அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. அரசியல் நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் 1950 ஜனவரி 24. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் 1950 ஜனவரி 26. தேர்தல் ஆணையம் நடைமுறைக்கு வந்த நாள் 1950 ஜனவரி 26. தேசிய இலச்சினை ஏற்றுக்கொண்ட நாள் 1950 ஜனவரி 26. தேசிய கொடி ஏற்றுக்கொண்ட நாள் 22 ஜூலை 1947. உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்ட நாள் 28 ஜனவரி 1950. சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 1951 அக்டோபர் 25 முதல் 1952 பிப்ரவரி 21 வரை. தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மக்களவை கூட்டம் 1952 மே 13. பொதுக்கூட்டங்கள் சட்டம் 1907. வெடிமருந்து சட்டம் 1908. செய்தித்தாள் சட்டம் 1908. தூண்டுதல் குற்ற சட்டம் 1908. இந்திய பல்கலைக்கழக சட்டம் 1910.
வங்காளத்தை பிரிப்பதற்கான முதல் விவாதம் நடைபெற்ற ஆண்டு 1860. வங்கப் பிரிவினை 1905. சுதேசி என்ற கருத்தை முதலில் பிரபலப்படுத்தியவர் மகாதேவ கோவிந்த ரானடே 1872. வங்காள தேசிய கல்லூரி மற்றும் பள்ளி நிறுவப்பட்ட ஆண்டு 1906 ஆகஸ்ட். டாக்கா அணுசெழியன் சமிதியை நிறுவியவர் புலின் பிகாரி தாஸ் 1906. அலிப்பூர் தாக்குதல் 1908 ஏப்ரல் 30. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி தொடங்கிய ஆண்டு 1906 அக்டோபர் 16. வாஞ்சிநாதர் மணியாச்சி ரயில் நிலையத்தில் ராபர்ட் ஆஷை சுட்டு கொன்ற ஆண்டு 1911 ஜூன் 17. அன்னி பெசன்ட் பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைவராக நியமிக்கப்பட்ட ஆண்டு 1907. அன்னி பெசன்ட்டின் வார பத்திரிகை தி காமன்வீல் தொடங்கிய ஆண்டு 1914. அன்னி பெசன்ட்டின் தினசரி பத்திரிகை நியூ இந்தியா தொடங்கிய ஆண்டு 1915 ஜூலை 14. திலகரின் தன்னாட்சி இயக்கம் 1916 ஏப்ரல். லாபத் தினம் 1919 அக்டோபர் 19. மதராஸ் தொழிற்சங்கம் 1918. பி.பி. பாடியா. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் 1920 அக்டோபர் 30. காந்தி சட்டம் பயில இங்கிலாந்து சென்ற இடம் 1888. காந்தி வழக்கறிஞராக பணியாற்ற தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு 1893 ஏப்ரல். ஃபீனிக்ஸ் குடியிருப்பு 1905. டால்ஸ்டாய் பண்ணை 1910. காந்தி இந்தியாவிற்கு வருகை புரிந்த நாள் ஜனவரி 9, 1915. இந்திய பணியாளர் சங்கம் நிறுவியவர் கோபாலகிருஷ்ண கோகலே 1905. சத்தியாகிரகம் 1917 1918. ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஆகஸ்ட் 1. சௌரி சௌரா 1922 பிப்ரவரி 5. ஜே.என்.பி. குழு அமைப்பு 1948 டிசம்பர். உப்பு சத்தியாகிரகம் 1930 ஜனவரி 31. தமிழ்நாட்டில் சத்தியாகிரகம் 1930 ஏப்ரல் 13. இந்திய வனங்கள் சட்டம் 1878. முதல் வன சட்டம் 1865. உப்பு சத்தியாகிரகம் முற்றிலும் முடிவுக்கு வந்த ஆண்டு 1934. இந்திய பொதுவுடைமை கட்சி உருவாக்கம் 1920. கான்பூர் சதி வழக்கு 1924. மே தினத்தை முதலாக கொண்டாடியவர் சிங்காரவேலன் 1923 மே 1. மீரட் சதி வழக்கு 1929. தொழில் தகராறு பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா 1928. குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டுகள் 1957 1960 1986 1992 2003 2005 2015. தேசிய அடையாள அட்டை வழங்கல் 13/4/2003. பகத்சிங் மற்றும் படுகேஸ்வர் தத் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசிய ஆண்டு 1929 ஏப்ரல் 8. முதல் லாகூர் சதி வழக்கு 1915. சிட்டகாங் படைத்தளம் தகர்க்கப்பட்ட நாள் 1930 ஏப்ரல் 18. உலகின் பெரும் மந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1929 to 1939. வேல்ஸ் இளவரசர் இந்தியா வருகை 1921. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. மும்பை வானொலி நிலையம் தொடக்கம் 1927. அகில இந்திய வானொலி நிலையம் 1936. ஆகாசவாணி என பெயர் மாற்றம் 1956. சுயராஜ்ய கட்சி 1923. குடியரசு நாள் 1950 ஜனவரி 26. சுதந்திர நாள் 1947 ஆகஸ்ட் 15. நன்றி, வணக்கம்.